வணக்கம். இது உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம விக்கி வீடியோஸில் வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பணம் இருக்காது. சில பேருக்கு பணம் இருக்கும், ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், மிஷினரிஸு, பிளான்ஸு அதெல்லாம் வந்து எங்கேருந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய குழப்பமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சீரீஸு. எல்லா வீடியோஸும் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள மாதிரி யங்கஸ்டர்ஸ் வந்து வேலை இல்லாமல் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய லோன் ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதில் வந்து வித்தவுட் கொலட்ரல், அதுதான் மெயின் இதில் விஷயமே. ஏன்னா எந்த பேங்க்ஸ் போனால் என்ன லோன்ஸ் அப்ளை பண்ணால் நம்ம வந்து கொலட்ரல் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, ஏதாச்சும் ஒரு கொலட்ரல் கேட்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து கொலட்ரல் இல்லாமல் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து லோன் ஸ்கீம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து 1 by 1 வந்து ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஸ்கீம்ஸில் வந்து கவர்மெண்ட் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கீம் பற்றி பேச போகிறோம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு PMMY அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்கீம் இருக்குது. இன்னொன்று PMEGP, அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஸ்டாண்டப் இந்தியா ஃபார் உமன்ஸ் அண்ட் SC and ST கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்மால் அது என்டர்பிரைசஸில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஸ்டாண்டப் இந்தியாவில் வந்து உமன்ஸ்க்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, STS. அண்ட் MSME லோன்ஸ் இன் 59 மினிட்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேயும் கிடைக்கும். அதே மாதிரி CGTMSE, அதாவது இது ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன என்டர்பிரைஸில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று PM சவநதி, ஒரு நிமிஷம், PM சவநதி சரியாக சொல்லவில்லை, SVANIDHI. ஸோ இது ஒரு ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி TUFS, அதாவது டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்ட் ஸ்கீம். டெக்ஸ்டைல் அண்ட் ஜூட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா PMEGP, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். PMEGP பற்றி தான் பேச போகிறோம், ஸ்கீம் பற்றி. ஸோ பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பை யாருன்னு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கல, அது எங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பை காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வில்லேஜ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து சரி ஓகே நம்ம இந்த பிஸ்னஸ் யங்கஸ்டர்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கமிஷனாக வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் வைடு, ஸ்டேட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி வந்து எலிஜிபிள் பெனிஃபிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாரெல்லாம் இல்லை எலிஜிபிள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் என்டர்பிரைனர்ஸ். ஸோ தனிப்பட்ட முறையில் பண்ணுறீங்க அப்படின்னா அபோவ் 18 இயர்ஸ் கம்பல்சரி இருக்கணும். செகண்ட், நோ இன்கம் சீலிங் ஃபார் அசிஸ்டன்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்ட் ஹவ் அட்லீஸ்ட், இது சொல்லியிருக்காங்க, அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொஞ்சமாவது இருக்கணும்ல, இதனால 8th பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 12th முடிச்சுட்டு காலேஜில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், வேலை இல்லை, பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் யோசிப்பீங்களா, உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஸ்ட் ஹவ் அட்லீஸ்ட் 8th பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே. ப்ராஜெக்ட் இது பார்த்திங்கன்னா 10 lakhs வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 10 lakhs மேலே, அதாவது கரெக்ட் 10 lakhs மேலே மேனுஃபேக்சர், அதாவது மேனுஃபேக்சர் சம்மந்தமான விஷயம். ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 10 lakhs மேலே உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ இருக்குது, காஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு 8th பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ரிலேட்டடாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 lakhs மேலே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு அதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சொசைட்டிஸ், ட்ரஸ்ட்டு, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, இவங்களாம் வந்து
இதில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க, சர்வீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு டெஸ்ட் வச்சு ஏதாச்சும் கோஆப்ரேட் ஆஃபீஸ் மாதிரி வச்சு பண்ண போகிறீங்கன்னா அது இது எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது முக்கியமான விஷயம், எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ் ஆல்ரெடி அவைலிங் கவர்மெண்ட் சப்சிடி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டுருக்கேன், என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு அப்படின்னா அவங்கள இதில் எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஏற்கனவே வேறு ஸ்கீம்லேயோ வேறு எதுலேயும் வந்து நீங்கள் எலிஜிபிள், உங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பிஸ்னஸ் லோன் வாங்கி நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள், அதாவது இது என்ன சொல்லுது, அதோட பெனிஃபிட் நீங்கள் வந்து அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. அடுத்து எலிஜிபிள் ஆக்டிவிட்டீஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாதிரி அவங்க தராங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல் மேனுஃபேக்சரிங் சர்வீசிங் அண்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்கீம்லன்னு பார்த்தீங்கன்னா MSME ஸ்கீம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னென்ன ஸ்கீம்ஸ் சொல்லி அதில் ஒரு ஸ்கீம் தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் எதெல்லாம் கிடையாது, எக்ஸப்ட், அதாவது எதில் இதில் வராது, இதில் கவரேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பொருளை கொடுத்துருக்காங்க. டொபாக்கோ, லிக்விட், பிளாஸ்டிக் பேக்ஸ் பிலோ 20 மைக்ரான்ஸ், அதாவது திக்னஸ், பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து பிலோ 20 மைக்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த பிளாஸ்டிக்கோட நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபோவ் 20 மைக்ரான்ஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. அண்ட் பேண்ட் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம இந்தியா கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ஆர்என் வாட் எவர் இந்தியாவுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருளோ அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எது எலிஜிபிள் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இது பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். காஸ்டிங் வந்து பார்ப்போம். அதை பற்றி என்னென்னா இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம் பேச போகிறோம். அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அப் டு 50 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் வந்து லோன் தராங்க. இல்லை நான் வந்து சர்வீஸ் சென்டர் வைக்கிறேன், அதுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 lakhs கொடுக்குறாங்க. அப் டு 20 lakhs இது கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து கவர்மெண்ட் சப்சிடி பற்றி பேசி ஆகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் நம்ம வந்து கஷ்டப்படுற நம்ம அப்ளை பண்ணுறோம், எனக்கு ப்ராடக்ட்ஸ் இல்லை, கவர்மெண்ட் சப்சிடி தராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி, அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அர்பன் ஏரியாவில் வந்து 15% ஆஃப் சப்சிடி தராங்க. அதாவது நமக்கு எவ்வளோ நம்ம லோன் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு 15% வந்து சப்சிடியாக நம்ம வந்து அக்கௌண்ட் இருக்குது. செகண்டு ரூரல் ஏரியா, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% சப்சிடி இருக்காங்க. அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்னு இதிலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து ஜென்ரல் கேட்டகரி. இப்போ நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து SC, ST, OBC இந்த காஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து, அப்புறம் மைனாரிட்டிஸ், உமன்ஸ், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் ஹில் ஸ்டேஷன்ஸ் இவங்கள இருக்காங்களே, இந்த ஏரியாவில் இந்த இதில் வந்து கவரேஜ் ஆகிறவங்களுக்கு அர்பன் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா 25% கிடைக்கும், ரூரல் ஏரியாவில் இருந்தால் 35% சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்கீம் பற்றினா நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நார்மல் பேங்க்கில் இப்படி உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கும் ஓரளவுக்கு. இப்போ நம்ம நார்மல் பேங்க்கில் போனீங்க வச்சுக்கோங்க 75% தராங்க வச்சுக்கோங்க. ஆனால் நார்மல் பேங்க்கில் போனீங்க அப்படின்னா 75% வந்து லோன் தராங்க. ஆனால் நீங்களும் வந்து கை காசு 25% போடணும். இப்போ நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க, ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது 25%னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் உங்கள் கை காசு போடணும். ஓகேங்களா? ஸோ அது இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட்டில் அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா நீங்கள் அவைல் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பர் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் லோ இன்ட்ரெஸ்ட், செகண்ட் விஷயம் வந்து கொலட்ரல் ஃப்ரீ, மூணாவது முக்கியமான விஷயம் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து சப்சிடி தராங்கல்ல, அது நான் ரீஃபண்டபிள். அதாவது நீங்கள் திருப்பி கவர்மெண்ட் தரணும்னு அவசியமே இல்லை. அவங்க கவர்மெண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து சப்சிடி தராங்களோ அதை கழிச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது சூப்பர் பெனிஃபிட். இது வந்து கிளியராக பார்த்தோம். ஸோ கேல்குலேஷன் பற்றி பார்க்கலாம் ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிளோட, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் இதில் வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் 10 lakhs. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொத்த ப்ராஜெக்டோட வந்து 10 lakhs அப்படின்னா அதில் நீங்கள் 10%. ஸோ 1 lakhs நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, கை விட்டு காசு போட்டீங்க. செகண்ட், அது கவர்மெண்ட் சப்சிடி. கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அது நீங்கள் ரீஃபண்ட் பண்ணலாம். இது ஹைலைட், ஓகேவா? ஸோ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் தர சப்சிடி வந்து எவ்வளோ அமௌண்ட் தராங்களோ உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறாங்களோ அது நீங்கள் திரும்ப கட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சப்சிடியோட பர்சன்டேஜ் வந்து மாறுபடும், நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகே, இது முடிஞ்சிச்சா? இப்போ சின்ன கேல்குலேஷனோட பார்த்துலாமா? ஸோ கேட்டகரியில் வந்து ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா இருக்குது. ஸோ ரூரல் ஏரியா அண்ட் அர்பன் ஏரியாவில் ஜென்ரல்னால் 25%, அதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், எக்ஸ் சர்வீஸ்மேன், மைனாரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து 35%, 25% அது கிடைக்கும். அடுத்து எக்ஸாம்பிள், ஸோ நம்ம ஒரு ஒர்க்கிங் மாடல் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரி ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க, அது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 25% ஆஃப் சப்சிடி. ஸோ அப்படின்னா 25% ஆஃப் 10 lakhs. ஸோ 10 lakhs பண்ணிங்க அப்படின்னா அது 25%. ஸோ 2,50,000 கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? பேங்க் லோன். ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷனாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து டோட்டலாக உங்களோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ண வேல்யூ, அதாவது நீங்கள் காஸ்ட் உங்களுக்கு செலவு பார்த்திங்கன்னா 10 lakhs. இப்போது அதுலேருந்து மைனஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்க? 1 lakh போடுறீங்களா? ஃபஸ்ட்டு சொன்னலாம் 1 lakh 10%, 1 lakh போடுறீங்களா? அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வரும். அப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு சப்சிடி தருது. எவ்வளோ? 2,50,000 தரும். 2,50,000 தரும். அதையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க? 6,50,000. இதுதான் உங்கள் பேங்க் வந்து ஆக்சுவலாக தந்தது. மிச்சம்லாம் வந்து கவர்மெண்ட்டு போட்டது நீங்கள் போட்ட காசு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 6,50,000 இல்லை. இப்போது ஃபைனல் பிக்சர் பார்ப்போமா? இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்ப்போம். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டுருக்கீங்க, கவர்மெண்ட்டு 2.5 லட்ச ரூபா கொடுத்துருச்சு. அதாவது நீங்கள் 1 lakh போட்டுருக்கீங்க, கவர்மெண்ட் வந்து 2,50,000 கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த 2,50,000 நீங்கள் திரும்பவும் கொடுக்குறோம். ஆனால் இந்த 2.5 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். அப்புறம் பேங்க்கு வந்து 6,50,000 கொடுத்துட்டாங்க. பேங்க் ஃபினான்ஸ் யார் எந்த பேங்க் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து 6,50,000 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 3 to 7 வருஷத்துக்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இது. ஏன்னா 2.5 லட்ச ரூபா யார் உங்களுக்கு சும்மா தராங்க? யார் தருவாங்க சும்மா? அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக தராங்க அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபா வந்து பெரிய அமௌண்ட்டு கண்டிப்பாக. இதில் இந்த 10 lakhsல இதே வந்து உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகுது, ப்ராஜெக்ட் வேல்யூ அதிகமாகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இப்போது இது சம்மந்தமாக விஷயம் வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஒன்லி வாட்ஸ்அப் 9566788679 9566788679. இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணலாம். டவுட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், அதாவது இப்போ நீங்கள் இப்போ ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நாங்கள் கைட்லைன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். இதில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நாங்கள் சீரிஸில் வரும், இது கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் மிஸ் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போது உங்களுக்கு நீங்கள் இப்போ லோன் அப்ளை பண்ணிட்டீங்க, லோன்லாம் கிடைக்குது, அதுதான் சரி ஆகிட்டு. ஓகே, மிஷினரிக்கு எங்கே அப்போ போவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கவலைப்படணும்னா அதுக்கு வந்து சப்ளையர்ஸ், அதாவது மிஷினரிஸ் நீங்கள் எங்கே போய் வாங்கலாம், எப்படி வாங்கலாம் சொல்லிட்டு அது நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ நான் ப்ராஜெக்டில் பண்ணணும், ஐ மீன் நான் பிஸ்னஸில் பண்ணணும், எல்லாமே ஐடியாவில் இருக்குது. ஆனால் இது நான் பிளான் ரெடி பண்ணணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அது எப்படின்னு தெரியலன்னா கவலை எங்கிட்ட விட்டுருக்கேன், அது நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், மிஷினரிஸு சப்ளை பண்ணுறது, அதை சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் செய்து தரோம். ஸோ உங்களோட வேலை என்னென்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லோன் மட்டும் அப்ளை பண்ணும்போது போதும். அது எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நெக்ஸ்ட் சீரீஸில் வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். அதுக்கப்புறம் லோன்லாம் அப்ளை பண்ணல, சரிப்பா நான் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு பொருள்லாம் மிஷின்லாம் நான் எங்கே போவேன் அப்படின்னா அதுவும் ஃப்ரீயாக விட்டுருங்க. நாங்கள் அதுக்கு கைட்லைன்ஸ் பண்ணோம், யார் கைட்லைன் பண்ணாங்க. ஓகே, ஸோ எனி என்கொயரிஸ் எனி திங் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ
அடுத்த சீரீஸில் கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது இது சம்மந்தமான விஷயங்கள் சீரீஸாக நிறைய விஷயம் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. தேங்க்யூ. அடுத்த சீரீஸை சந்திப்போம்.